ஹே கைஸ், இன்னைக்கு நான் இந்தோனேஷியாவில் பிரம்பணன் அப்படின்ற கோவிலில் செதுக்கி இருக்கிற ராமாயணத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ராமாயணத்தோட 100க்கும் அதிகமான வெவ்வேறு சீன்ஸை இந்த பிரம்பணன் கோவிலில் செதுக்கியிருக்காங்க. இதை நான் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்பணன் கோவில் ராமாயணத்தை டாக்குமெண்ட் பண்ணணும், அதாவது பதிவு பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான். இதுதான் இந்த ராமாயணத்தோட முதல் சிற்பம். இதுல ராமர் எங்க இருக்காருன்னு உங்களால சொல்ல முடியுமா? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ராமரோ அவரோட சொந்தக்காரங்களோ கூட இங்க செதுக்கப்படல. இந்த இடம் பூலோகமே இல்லை. அதுக்கு பதிலா இந்த ராமாயண கதை தேவலோகத்துல மகாவிஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான பாம்பு மேல உட்கார்ந்துருக்க மாதிரி காமிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது. துரதிருஷ்டவசமா அவரோட முகத்தை யாரோ வேணும்னே சதைச்சிருக்காங்க. ஆனா போட்டோஷாப்பை யூஸ் பண்ணி நாம அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இது விஷ்ணு பகவான் தான் அப்படின்னு நாம எப்படி கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா அவரு ஒரு கையில சக்கரத்தையும் இன்னொரு கையில சங்கையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. லெஃப்ட் சைட்ல நாம கழுகு ரூபத்துல இருக்கிற கருடனையும் மகாவிஷ்ணுவோட கட்டளைக்கு காத்துட்டு இருக்க மாதிரி பார்க்க முடியுது. ரைட் சைட்ல 5 உருவங்கள் அவருக்கு முன்னால உட்காந்து அவர்கிட்ட உதவி கேட்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு என்னதான் வேணும்? அவங்க விஷ்ணு பகவான் தேவலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்து ராவணன் அப்படின்ற ஒரு அசுரன் கிட்ட இருந்து தங்களை காப்பாற்றணும் அப்படின்னு விரும்புறாங்க. தமிழ்நாட்டில் நாம ராவணன் ஒரு தமிழ் மன்னன், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு வழக்கமாக சொல்லுவோம். நானே என் வீடியோஸில் ராவணன் எவ்வளோ பெரிய சிவபக்தன் அப்படின்னு நிறைய சிற்பங்களில் காட்டியிருக்கேன். ஆனால் இங்கே நாம் காட்டுறது இந்தோனேஷியாவில் இருக்கிற இந்த பிரம்பணன் கோவில் ராமாயண கதையை தான். இந்த கதைப்படி ராவணன் ராஜாக்களையும் முனிவர்களையும் பொதுமக்களையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதனால இந்த 5 பேரும் மகாவிஷ்ணு பூலோகத்துக்கு வந்து இந்த ராட்சசனை அழிக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. விஷ்ணு பகவான் இதை ஏத்துப்பாரா? அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு விஷ்ணு முடிவு பண்றாரு. அதனால ஒரு மனுஷ பிறவியா இந்த பூமியில பிறக்கிறாரு. அந்த குழந்தை தான் ராமர். இப்ப நம்ம நாட்டு ராமாயணம் இப்படி ஆரம்பிக்கிறது இல்லை. இந்தோனேஷியாவில் எழுதப்பட்ட ராமாயணம் கூட இப்படி ஆரம்பிக்கல. இந்தியன் ராமாயணம் வால்மீகி முனிவரால் எழுதப்பட்டது. தமிழ்ல கம்பர் எழுதியிருக்காரு. இந்தோனேஷியால எழுதப்பட்ட ராமாயணத்தை காக்காவின் ராமாயணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இங்க நாம பார்க்கறது பிரம்பணன் ராமாயணம். இது மற்ற எல்லா ராமாயண கதைகளை விட வித்தியாசமா இருக்கு. அதனால்தான் நான் இதை பிரம்பணன் ராமாயணம் அப்படின்னே சொல்றேன். ஆனா இங்க ராமாயணத்தோட முதல் சீனா இதைத்தான் செதுக்கி வச்சிருக்காங்க. இந்திய ராமாயணம் இந்தோனேஷிய ராமாயணம் ரெண்டுமே ராமரோட அப்பாவான தசரதனை பத்தி சொல்றதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ ஏன் இந்த ஸ்தபதி அந்த ராஜாவை செதுக்காம முதல் சீன்ல இந்த விஷ்ணு பகவானை செதுக்கிறதுக்கு முடிவு பண்ணாரு? ஏன்னா அந்த காலத்துல கோவிலுக்கு வர்றவங்கலாம் ரொம்ப பக்தியோட இருந்தாங்க. இப்பவும் கூட நிறைய ஹிந்துஸ் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. அதனால தான் ஸ்தபதிகள் இந்த கதையை ஒரு மனுஷனை செதுக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கல, ஒரு பிரார்த்தனை மாதிரி, ஒரு வேண்டுதல் மாதிரி விஷ்ணுல இருந்து கதையை செதுக்க தொடங்கியிருக்காங்க. இப்ப விஷ்ணு பகவானோட பிளானட்டை, அதாவது விஷ்ணு லோகத்தை இந்தோனேஷியால இருந்த சிற்பிகள் எப்படி கற்பனை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இங்க காட்டப்பட்டிருக்கிறது தான் பார்க்கடல். அங்க விஷ்ணு இந்த பிரம்மாண்டமான பாம்பு மேல உட்கார்ந்துருக்காரு. அந்த பாம்பு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. தன்னோட கோரை பற்களை காமிச்சிட்டு இருக்கு. அதோட படம் பார்த்தீங்கன்னா அகலமா விரிஞ்சிருக்கு. கடல்ல எப்படி நிறைய மீன்கள் இருக்குன்னு பாருங்க. அந்த மீன்கள் எல்லாம் கூட சந்தோஷமா இல்லை. இங்க நாம சில நண்டுகளை பார்க்கலாம். அதெல்லாம் தன்னோட கொடுக்குகளை தூக்கிட்டு இருக்கிறத கவனிங்க. அதுங்களும் அப்படியே கோபமா இருக்க மாதிரி தெரியுது. அந்த நண்டை பாருங்களேன், அதோட இந்த இடம் பார்த்தீங்கன்னா செதஞ்சு போயிருக்கு. ஆனா அது இந்த ஆளோட காலை கடிக்க முயற்சி பண்ற மாதிரி தெரியுதுல்ல. இந்த மிருகங்கள் எல்லாம் ஏன் இப்படி சந்தோஷம் இல்லாம ஒரு மாதிரி கோபமா இருக்கு?
ஏன்னா அதுங்கெல்லாம் தங்களோட பாஸ் இந்த சொர்க்கலோகத்தை விட்டுட்டு பூமிக்கு போய் கஷ்டப்படுறத விரும்பல. அது எல்லாம் விஷ்ணு பகவான் மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கு. இங்க இன்னும் ஒரு அருமையான விஷயம் இருக்கு. இந்த சங்க பாருங்களேன், அதுக்கு ரெக்கைங்க இருக்கு பாருங்க. அது ஒரு பறக்கிற சங்கு. ஆனா இத பத்தி நாம பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் யார் இந்த 5 பேரு? ஏன் 5 பேரு? இந்த 5ம் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தத்துவங்களை குறிக்குது. நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம். இதுதான் இந்த 5 தத்துவங்கள். ராவணன் இந்த பூமியை நாசம் பண்ணிக்கிட்டு இருந்ததால அவனோட தொல்லைய இந்த பஞ்சபூதங்களாலேயே, அதாவது இயற்கையாலேயே தாங்க முடியல. அதனால கடவுள் இந்த பூமியை காப்பாத்துற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சிற்பிகள் சொல்ல வராங்க. இப்ப ரைட் சைட்ல பூமியில என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. நாம இந்த ராஜாவையும் அவரோட ராணியையும் தங்களோட அரண்மனையில சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியுது. யார் அவங்க? அவங்க தான் ராமனுடைய வருங்கால அப்பா அம்மா. அவங்க தான் ராமரை உருவாக்க போறாங்க. ஆனா இங்க இது ஒன்றும் பெருசா காட்டப்படல. இங்க அந்த ராஜாவும் ராணியும் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அந்த ராஜா எதையோ தன்னோட உள்ளங்கையில வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சத்தை அந்த ராணிக்கு கொடுத்துட்டு இருக்கிறத நாம பார்க்கலாம். அந்த ராணியும் அதை தன்னோட கையில வச்சிருக்காங்க. இங்க நாம ஒரு பாத்திரம் நிறைய அதே பொருள் இருக்கிறதையும் பார்க்கலாம். இத செதுக்குன ஸ்தபதி அது என்னன்னு கூட நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. அது பச்சரிசி பாயசம் தான். அரிசியில செஞ்ச ஸ்வீட். இன்னைக்கு கூட நம்ம வீட்டுல சமைப்பாங்க. என்னப்பா இதெல்லாம் ஒரு டீட்டெயிலா அவங்க பாயசம் சாப்பிட்றதெல்லாம் காட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க ராமாயணத்தை படிச்சிருந்தால் ஒழிய இந்த சிற்பத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ராமரோட அம்மாவும் அப்பாவும் அரண்மனையில உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா அதுதான் இல்லை. ராமாயணம் சொல்றபடி பார்த்தா இந்த ராணி இயற்கையா ராமனை கருத்தரிக்கல. அவங்க வயிற்றுல ராமன் வழக்கம் போல உருவாகல. ஏன்னா ராமபிரான் ஒரு சாதாரணமான மனுஷர் இல்ல. அதனால ராஜா ஒரு மாய பாயசத்தை ராணிக்கு கொடுக்குறாரு. அதை ராணி சாப்பிட்ட பிறகுதான் அவங்க கருத்தரிக்கிறாங்க. ராமர் இந்த உலகத்துல வரப்போறத காமிக்கிற இந்த சீன் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப நாம மேல 2 காக்காவை பார்க்கலாம். ஏன் இங்க இதுங்களை செதுக்கியிருக்காங்க? மேல இருக்கிற காலி இடத்த நிரப்புறதுக்காக அந்த சபதி சும்மா ஒரு ஜோடி காக்காவை செதுக்கி வச்சுட்டாரா என்ன? இல்லவே இல்லை. இந்த பேராசை பிடிச்ச காக்கா இல்லாம ராமாயணமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு காக்கா எங்கேயோ ஜாலியா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு காக்கா உள்ள அந்த பாயசத்தை கொத்திக்கிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கு பாருங்க. காக்காங்க எல்லாம் எப்பவுமே இப்படிதான் பண்ணோம் இல்லையா? என்ன நடந்தது தெரியுமா? ராணி அந்த பாயசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுல கொஞ்சத்தை இந்த காக்கா புடுங்கிக்கிட்டு பறந்து போயிடுச்சு. அது பறந்து போகும்போது கொஞ்சம் பாயசம் ஒரு பொண்ணோட வாயில விழுந்துருச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னா, தற்செயலா அதை முழுங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அந்த பாயசத்தால, இது ஒரு மாய பாயசம் இல்லையா, அதனால ஆஞ்சநேயர் அதாவது அனுமாரை பெத்தெடுக்கிறாங்க. இந்த கிளைக்கதை பத்தியும் ராமாயணத்துல எந்த இடத்துலயும் எந்த குறிப்பும் கிடையாது. ஆனா இந்தோனேஷியர்கள் இத நல்லா நம்புறாங்க. ஏன் சில இந்தியன்ஸ் கூட இதை நம்புறாங்க. டைனி ராமாயணா அப்படின்ற சைட்ல இதை பத்தின குறிப்பு இருக்கு. ஸோ எப்படி ஒரு சின்ன விஷயம் கூட ரொம்ப நுணுக்கமா செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. பார்க்க தான் உங்களுக்கு இது புரியும். இந்த சிற்பத்துல நாம ராஜாவும் அவரோட 3 மனைவிகளும் இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இவர் யாரு? இவர் தான் விஸ்வாமித்ர முனிவர். இவரு ராமனையும் தம்பி லக்ஷ்மணனையும் காட்டுக்கு கூட்டிகிட்டு போக விரும்புறாரு. ஏன்னா காட்டுல ஒரு அரக்கன் அவரை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான். அந்த ராட்சசனை கொல்றதுக்கு ராமராலையும் லக்ஷ்மணராலையும் தான் முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால அந்த 2 பசங்களையும் காட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பாவோட பர்மிஷனை கேட்கிறாரு.
இந்த 2 மனைவிகளும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஆனா இந்த ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இல்ல அப்படின்றத நாம பார்க்கலாம். அவங்க சந்தோஷமா இல்லாத மாரி தெரியுறாங்க. அப்படியே விரல பார்த்தீங்கன்னா பெசஞ்சுக்கிட்டு ஒரு வித டென்ஷனோட அமைதி இல்லாம இருக்காங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு சொந்த மகன் இருக்கான். அவனை ஒதுக்கிட்டு எல்லாரும் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இவங்க பேரு தான் கைகேயி. விஸ்வாமித்ர முனிவர் ஏன் தன்னோட மகனை காட்டுக்கு கூப்பிடல, நமக்கும் நம்ம மகனுக்கும் இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப நாம இந்த ராஜ்யத்திலேயே ஒரு உரிமைக்கான போட்டி, அதாவது பங்காளி சண்டை மாதிரி மெதுவா ஆரம்பிக்க போறத நாம பார்க்கலாம். தசரத ராஜாவுக்கும் மற்ற 2 ராணிகளுக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா ராஜாவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற இந்த கைகேயி ராஜ்யத்தை எடுக்கிறதுக்கு திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நாம ராமரும் அவரோட தம்பி லக்ஷ்மணரும் இந்த ராட்சசனை கொல்றதுக்காக விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போய் சேர்ந்துடுறத பாக்குறோம். ராமர் வில்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அம்ப செதுக்கவே இல்லை. அதாவது அவர் ஏற்கனவே அந்த அம்பை விட்டுட்டாரு. இந்த ராட்சசன் வலியில துடிச்சுக்கிட்டு அலறத நீங்க கவனிக்கலாம். ஏன்னா அந்த அம்பு அவனோட நெஞ்ச தொலைச்சிடுச்சு. ஆக்சுவலி வில்லன்னாலே நாம ஆம்பளை அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா அவங்க உண்மையிலேயே தாடகை அப்படின்ற ஒரு ராட்சசி, அதாவது பெண் அரக்கி. தன்னோட எதிரியான ராமரை பார்த்து அந்த ராட்சசி கை காட்டிட்டு இருக்கிறத நாம பார்க்கலாம். ஆனா பழங்கால ஸ்தபதிகள் இங்க சயின்டிபிக் பிரின்சிபிள்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுதா? ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு பின்னால இருக்கிற பிசிக்ஸை அவங்க நமக்கு காமிச்சிருக்காங்க. ராமர் வில்ல பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. வில்லுல இருந்து அம்பை விடுறதையும் காமிச்சிருக்காங்க. ஆனா அவரு அம்பை ஹரிசான்டலா, அதாவது அவரு நேரா ரிலீஸ் பண்ணல, வானத்தை பார்த்து ஒரு 45 டிகிரி ஆங்கிள் அம்பை விடுறாரு. ஏன்னா அந்த ராட்சசி ரொம்ப தூரத்துல நின்றுகிட்டு இருக்கா. நீங்க குறி வச்ச டார்கெட் பக்கத்துல இருந்தா அதை நீங்க நேரடியா அடிக்கலாம். ஆனா உங்க டார்கெட் ரொம்ப தொலைவுல மறைஞ்சிருந்ததுன்னா நீங்க ப்ரொஜெக்டைல் மோஷன் லாஸை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கிராவிட்டி, அதாவது புவி ஈர்ப்பு விசை, நீங்க எரியிற அம்ப ஒரு வளைவான வழியில ஒரு கர்வ் மாதிரி போற மாதிரி பண்ணிடும். சரியா? இந்த அம்பு போயிருக்கிற ஆங்கிளை பாருங்களேன். கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 45 டிகிரி ஆங்கிள் போய் விழுந்திருக்கு. ஏன்னா ராமர் அந்த அம்பை நேரா விட்டுருந்தாருன்னா அந்த அம்பு அவர் குறி வச்ச டார்கெட் வரைக்கும் போயே இருக்காது. அதனால அவரு ப்ரொஜெக்டைல் மோஷனை யூஸ் பண்றாரு. ப்ரெடேட்டர் அப்படின்ற மூவில இதை நம்ம பார்க்கும்போது ஏலியன் ப்ரொஜெக்டைல் மோஷனை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறத பார்த்து நம்ம அப்படியே ஷாக் ஆயிடுவோம். ஆனா இங்க பழங்கால ஸ்தபதிகள் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் எல்லாம் நிச்சயமாவே நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா இவரை பாருங்க, இவரு ராமருடைய தம்பி. இவரு ப்ரொஜெக்டைல் மோஷன் விதியை பயன்படுத்தல. இவரு தன்னோட அம்பை நேரா தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ராட்சசனோட தொடையில அடிச்சிருக்காரு. அம்போட ஆங்கிளை பாருங்க, அது கிட்டத்தட்ட நேரா, அதாவது ஹரிசான்டலா இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல தான் இருக்காங்க. அதனால அவருக்கு ப்ரொஜெக்டைல் மோஷனை உபயோகப்படுத்தி ஆங்கிளை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரோட டார்கெட் அவருக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. சயின்ஸையும் பிசிக்ஸையும் பழங்கால ஸ்தபதிகள் ரொம்ப பிராக்டிக்கலா புரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்ற ஒரு ரொம்ப அருமையான விஷயம் தான் இது. இப்ப இதுவும் ஒரிஜினல் ராமாயணத்துல இல்லை. ஆனா இந்த ராட்சசனுக்கு தொடையில மட்டும்தான் அடிபட்டிருக்கு. அதனால இப்ப இவன் சாக போறது இல்லை. இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மாரீசன். இந்த மாரீசனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் மறுபடியும் திரும்பி வர போறான். ஒரு முக்கியமான கேரக்டரா ராமாயணத்துல இருக்க போறான். சில சமயம் உங்களோட எதிரிகளை தப்பிச்சு போக விடுறதை விட ஒரேடியா ஒழிச்சு கட்டுறது தான் நல்லது. மாரீசனுக்கு என்ன ஆகுது? அவனுக்கு ஒரு பாடம் கிடைச்சுதா? இல்ல, அவன் தன்னோட தம்பிய திரும்ப கூட்டிட்டு வந்து விஸ்வாமித்ர முனிவரையும் அவரோட சீடர்களையும் தொந்தரவு பண்றதுக்காக மறுபடியும் வரான். நிச்சயமா இங்க பாடி ஷேமிங் வேலை நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ராட்சசர்கள் எல்லாரையும் எப்பயும் ரொம்ப குண்டாவும்
கிளீனா இல்லாதவங்களாவும் அசிங்கமான உருவத்தோடையும் காட்டியிருக்காங்க. அதே நேரம் நல்லவங்களை எல்லாம் ரொம்ப ஃபிட்டாகவும் கிளீனாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க மாதிரியும் காட்டியிருக்காங்க. இது இந்த 2 ராட்சசர்களுக்கு மட்டும் இல்ல, ரைட் சைட் கடைசியில அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த 3 உருவங்களுக்கும் கூட பொருந்தும். நடுவுல இருக்கிற உருவம் ராமர். அவரை பார்த்தீங்கன்னா எப்படி அழகாகவும் கட்டுமஸ்தான உடம்போடையும் கிளீனா ஷேவ் பண்ணியிருக்க மாதிரியும் காட்டியிருக்காங்க பாருங்க. ஆனா இது லெஃப்ட் கடைசியில இருக்கிற இந்த முனிவருக்கும் அவரோட சிஷ்யர்களுக்கும் கூட பொருந்தும். அவங்களும் ரொம்ப ஒல்லியாகவும் நல்லா கிளீனா இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க யஞ்ஞம், அதாவது ஒரு யாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிரில் நீங்க ஒரு உயரமான மேடையை பார்க்கலாம். அந்த உயரமான மேடைக்கு உள்ள நீங்க விறகுகளையும் அது மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பையும் பார்க்க முடியும். இந்த சடங்குகளை எல்லாம் நாம இன்னைக்கும் கூட செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஞாபகம் இருக்கட்டும், இந்த சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா சுமாரா 1200 வருஷங்கள் பழமையானது. ஆனா அதே வழக்கத்தை நாம இன்னமும் கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒருத்தர் வீடு வாங்கும்போதோ ஒரு கல்யாண சடங்குலையோ இல்ல ஏதாவது நல்ல நாட்கள்லையோ இன்னமும் இதே சடங்குகள் செய்யப்படுறத நீங்க பார்க்கலாம். இந்த முனிவர் தன்னோட வலது கையை தூக்கி சீலிங்ல தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மணியை அடிக்க முடியும். என்ன ஒரு அற்புதமான டீட்டெயில்ல இந்த சடங்குகள் நடக்கும்போது மணி அடிக்கிற வழக்கம் இருந்தது அப்படின்ற விஷயத்த கூட காட்டியிருக்காங்க பாருங்களேன். ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட முன்னாடி கேட்ட கேள்விக்கு திரும்பி போவோம். மாரீசனுக்கு என்ன நடக்குது? இந்த சிற்பம் ராமர் மாரீசனோட தம்பியை கொல்றத காட்டுது. ராமரோட அம்பு அவனோட வயிற்றுல குத்திக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அவன் தரையில கிடக்குறான். மறுபடியும் இங்க மேல மாரீசன் உயிரோட இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அவன் ஒரு கத்தியையும் கேடயத்தையும் வச்சுட்டு இருக்க மாதிரியும் லக்ஷ்மணன் ஒரு வாளை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் காட்டியிருக்காங்க. இப்போ ராமர் ஏற்கனவே அம்பை விட்டு மாரீசனோட தம்பியை கொன்னுட்டாரு. ஆனா இப்ப அடுத்ததா அவரு என்ன செய்ய போறாரு? ராமரோட அசிஸ்டண்ட்டை பாருங்க. அவரு ஒரு அம்பை வெளியே இழுத்து அதை ராமர் கிட்ட கொடுக்குறாரு. இந்த தடவையாவது ராமர் மாரீசனை கொல்லுவாரா? இல்ல, இங்கதான் அவர் ஒரு பெரிய தப்பை பண்றாரு. அவருக்கு மாரீசனை கொல்றதுக்கு விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாம இந்த அம்பு ஒரு விசேஷமான அஸ்திரம். இதை இந்தோனேஷியன் புக்ஸ்ல பாயாபியா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அஸ்திரம் ரொம்ப பலமான காத்தை உருவாக்கி மாரீசனை ரொம்ப தூரமா தூக்கி வீசிடுச்சு. பாயாபியா அப்படின்ற வார்த்தை வாயு பகவானுடைய பெயரால சொல்லப்படுற வாயாவிய அஸ்திரம் அப்படின்ற வார்த்தையோட இந்தோனேஷியன் தெரிவு தான். இது ஒரு ரொம்ப முக்கியமான சிற்பம். ராமர் முனிவரையும் அவரோட யாகத்தையும் நல்லபடியா காப்பாத்திட்டாரு அப்படின்றதுக்காக மட்டும் இல்ல, உண்மையிலேயே மாரீசனை உயிரோட போக விட்டது மூலமா ராமர் ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டாரு. முன்னாடியே ஒரு தடவை மாரீசனுக்கு ராமர் ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச சிற்பத்துல ராமர் அவனுடைய தொடையில மட்டும்தான் அம்பால அடிக்கிறாரு. இது ராமரோட குறி தப்புனதுனால இல்ல, ராமர் ஒரு கை தேர்ந்த வில்லன். இங்க வில்லன்னா கெட்டவன் அர்த்தம் கிடையாது. மல்யுத்தம் பண்றவன் மல்லன், வில்யுத்தம் பண்றவன் வில்லன், அதாவது வில்லாளி அப்படின்னு சொல்லலாம். ராமரோட அம்பு என்னைக்கும் குறி தப்புனதே இல்லை. மாரீசன் மனம் திருந்தி மறுபடியும் யாரையும் தொந்தரவு பண்ணாம இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவரு வேணும்னே போன தடவை மாரீசனை கொல்லாம விட்டாரு. ஆனா மாரீசன் விஸ்வாமித்திரருக்கும் அவரோட ஆசிரமத்துக்கும் தொல்லை கொடுக்கறதுக்காக மறுபடியும் வந்துட்டான். அதனால மாரீசனை இனிமேல் திருத்தவே முடியாது, அவன் மனசு மாறி தன்னை திருத்திக்க போறதில்ல அப்படின்ற விஷயத்த ராமர் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அவனோட அம்மாவையும் தம்பியையும் கொன்ன மாதிரி ராமர் அவனோட கதையையும் முடிச்சிருந்திருக்கணும். ஆனா அவரு அவனை உயிரோட போக விட்டுட்டாரு. ஆனா இந்த தப்புக்காக ராமர் ஒரு பெரிய விலைய கொடுக்க போறாரு. மாரீசன் ராமருடைய வாழ்க்கையை சிதைக்கிறதுக்கு, அதாவது 3வது தடவையும் வரப்போறான். இந்த சிற்பத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு? அம்பை வச்சு ராமர் யாரை கொல்றாரு? அந்த அம்பு ஏன் வானத்தை நோக்கி போகுது? இது ஒரு ஃபைட் சீன் இல்லைங்க, ஆக்சுவலா இது ஒரு ரொமான்டிக் சீன். நீங்க இந்த அழகான பொண்ணு ராமரோட வீரத்தை பார்த்து அப்படியே மெய் மறந்து நின்றுகிட்டு இருக்கிறத பார்க்கலாம்.
இவங்க தான் சீதை. இந்தோனேஷியர்களை பொறுத்த வரைக்கும் சிந்தா அப்படின்னு சொல்றாங்க. சீதையை விட சிந்தா அப்படின்ற பேரு இன்னும் ரொம்ப நல்லா மணி அடிக்கிற மாதிரி இனிமையா இருக்குல்ல. இவங்க ஒரு இளவரசி. இவங்க அப்பா ஜனக மகாராஜாவை நீங்க ஒரு வினோதமான பாஸ்டர்ல பார்க்கலாம். அவரு என்ன செஞ்சுட்டு இருக்காரு, இப்ப இந்த ராஜா ஒரு பெரிய இடத்து பையனுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கிறாரு. ஆனா சீதையும் ஒரு சாதாரணமான பொண்ணு இல்ல. அவங்க சின்ன குழந்தையா இருந்தப்ப யாராலையுமே தூக்க முடியாத இந்த வில்ல அவங்களால மட்டும் சுலபமா தூக்க முடிஞ்சுது. இந்த வில் சிவபெருமானுடைய வில் அப்படின்னு சொல்றாங்க. அதை யாராலையும் நகர்த்த கூட முடியல. ஆனா சீதையால இத அசால்ட்டா நகர்த்த முடிஞ்சது. அதனால சீதைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த வில்ல தூக்கி அதுல இருந்து ஒரு அம்ப விடணும் அப்படின்னு அவரு கண்டிஷன் போடுறாரு. இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக பல நாடுகள்ல இருந்து நிறைய ராஜாக்களும் இளவரசர்களும் வந்திருக்காங்க. ஆனா அவங்க யாராலையுமே இந்த வில்ல தூக்க கூட முடியல. ஆனா ராமர் இத சக்சஸ்ஃபுல்லா தூக்கி இந்த வில்லுல இருந்து ஒரு அம்ப விடுறத நீங்க பார்க்கலாம். சீதையும் இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீதையோட அப்பாவும் இத பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் நம்பவே முடியாம ஆச்சரியத்தோட ராமரை கை காட்டிக்கிட்டு இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். ராமர் அடுத்த சீன்ல சிந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்றத இது கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான டீட்டெயில் இருக்கு. லக்ஷ்மணரும் வில்ல தூக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ரொம்ப விசித்திரமான ட்விஸ்டா இருக்குல்ல. இந்தியன் ராமாயணத்துல இத பத்தின குறிப்புகள் எதுவுமே இல்ல. ஆனா ராமரோட தம்பியும் வில்ல தூக்குறத உங்களால இங்க இந்தோனேஷியால பார்க்க முடியுது. ஏன் இந்தோனேஷியர்களை பொறுத்த வரைக்கும் ராமர் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு ரொம்பவும் தயங்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரு விஸ்வாமித்திரரோட ஆசிரமத்துல இருந்து நேரா இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. தன்னோட அப்பா அம்மாவோட பெர்மிஷனை அவரு வாங்கல. அவங்களுக்கு இந்த சுயம்வரத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. கதை எப்படி போகுதுன்னா, ராமர் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து சபையில இருக்கவங்க எல்லாம் அவர் ஒரு கோழன்னு நினைச்சுக்கிட்டு அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ராமர் அடுத்தவங்களை பத்தி கவலைப்படவே இல்லை. அவருக்கு உள்ள ஒரு மாரல் காம்பஸ் இருக்கு. அவர் யாருன்னு அவருக்கு தெரியும். அதனால அவரு அசையாம உட்கார்ந்து இருக்காரு. ஆனாலும் அவரோட தம்பியால இந்த அவமானத்தை தாங்க முடியல. அதனாலதான் இங்க லக்ஷ்மணன் தான் முதல் அடியை எடுத்து வைக்கிறாரு. அவரு வில்ல எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. வேற வழி இல்லாம ராமர் அதை வாங்கி பிடிச்சு அம்ப விடுற மாதிரி ஆகிடுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. லக்ஷ்மணனால சிவபெருமானோட வில்ல எப்படி எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அவரை ஏன் மாப்பிள்ளையா சூஸ் பண்ணல? இப்ப சபையில இருக்கிறவங்க எல்லாம் ராமரை கேலி பண்றத பொறுத்துக்க முடியாம தான் லக்ஷ்மணர் அதை தூக்கி ராமர் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா இந்த அப்பாவித்தனமான செயல் சீதையோட மனசுல பின்னால ஒரு சந்தேகத்தை எழுப்பும். இப்ப இதுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இங்க ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ராமரோட ஊரான அயோத்தியாவுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. ராமரும் சிந்தாவும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். தாமரை பூவும் வண்டும் மாதிரி அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப ஆசையா இருந்தாங்க அப்படின்னு பழங்கால புஸ்தகங்கள் சொல்லுது. இப்ப ராமர் வில்ல உடைச்சதுக்கு அப்புறம் ராமரோட அப்பாவுக்கு விஷயத்தை தெரியப்படுத்தி இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அவரும் ஓடி வந்துடுறாரு. ராமரோட அப்பாவை அதாவது தசரதனை நீங்க இங்க பார்க்கலாம். கூடவே 3 ஆண் உருவங்களையும் நீங்க பார்க்கலாம். இவங்க ராமரோட 3 தம்பிகள். ஆக்சுவலா அன்னைக்கு ராமருக்கும் சீதைக்கும் மட்டும் கல்யாணம் நடக்கல. ராமரோட 3 தம்பிகளுக்கும் சீதையோட தங்கைகளுக்கும் கசின்ஸையும் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு வித்தியாசமான டீட்டெயில் இருக்கு. இந்த ஆளு ஒரு வாளை அப்படியே சுழட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இவரு கையில என்ன வச்சுக்கிட்டு இருக்காரு? சரிதான், அவரு ஒரு அம்ப வெளியெடுக்கிறாரு. 2 பேரும் சண்டை போட தயாராகிறாங்க. ஏன் சீதையும் ராமரும் மட்டும்தான் வரப்போற ஆபத்தை பத்தி எந்த வித கவனமும் இல்லாம இருக்காங்க.
ஆனா யார் அந்த ஆபத்து? இவங்க எல்லாரை விடவும் உயரமா நிக்கிற இந்த ஆள் தான். அவரோட தலையில கிரீடம் இல்லைனாலும் எப்படி ராமரையும் மற்ற எல்லாரையும் விட ஹைட்டா இருக்க மாதிரி அவரை காட்டியிருக்காங்க பாருங்க. ராமரை மாதிரி அவரு கிளீனா ஷேவ் பண்ண முகத்தோட இல்ல, அவரை தாடியோடையும் மீசையோடையும் உடம்புல எந்த நகையும் இல்லாம காமிச்சிருக்காங்க பாருங்க. வீரர்களை மாதிரி இல்லாம அவரு ருத்ராட்ச மணிகளை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியும் நகை எதுவுமே போடாத மாதிரியும் காமிச்சிருக்காங்க. யார் அவரு? அவரு பேரும் ராமர், பரசுராமர். இப்ப யார் இந்த பரசுராமர்? இவரும் விஷ்ணு பகவானுடைய ஒரு அவதாரம் தான். ஆனா இவர் ஒரு அந்தணர். அவர் ராமருக்கு முன்னால அவரை சண்டைக்கு இழுக்கிறாரு. அவரோட கேங் முழுசுமே வினோதமான முனிவர்களை மாதிரியான வீரர்கள் தான். இவரோட முகத்தை பாருங்களேன், மற்றவங்க எல்லாரும் பார்க்க சீரியஸா சண்டைக்காக நிக்கிற மாதிரி தான் தெரியுது. பெரிய மீசையோட கடைசியா நிக்கிற ஒருத்தர் மட்டும் ராமரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தெரிகிறாரு. ஆனா இங்க 2 விசித்திரமான உருவங்கள் இருக்கு. ஒன்று, இந்த 2 கும்பல்களுக்கு நடுவுல சிக்கிட்டு இருக்கிற இந்த குட்டி மனுஷன். இவர் யாரு? அதை விட முக்கியமா அவரோட கழுத்துல என்ன போட்டுக்கிட்டு இருக்காரு? இது ஒரு நகை மாதிரி தெரியல. இவரு ஒரு ஐடி டேக போட்டுக்கிட்டு இருக்காரா என்ன? இது ஒரு ஐடி டேகா? இல்ல, இது கழுத்துல தொங்குற பை அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கண்டிப்பா இது ஒரு நெக் பவுச் அப்படின்னு சொல்லலாம். இப்ப லேட்டஸ்டா நெக் பவுச்சை பேட்டர்ன் பண்ணவங்க யாரா இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த 1200 வருஷங்களுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். கழுத்தை சுற்றி ஒரு ஸ்ட்ரிங் போகிறத நீங்கள் தெளிவாகவே பார்க்கலாம். ஒரு பெரிய ஸ்கொயர் பவுச்சும் இதில் இருக்குது. ஆனால் கேள்வி என்னன்னா, இந்த பவுச்சுக்குள்ள என்ன இருக்குது? அவரோட வலது கையை பாருங்க. எதிரி கும்பலை பார்த்த உடனே அந்த குட்டி மனுஷன் அவரோட கையை உடனடியாக அந்த பவுச்சுக்கு மேலே வச்சுக்கிறாரு. அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அதுக்குள்ள இருந்திருக்கணும், ரைட்? பாஸ்போர்ட், டாக்குமெண்ட்ஸ், பணம். ஆனால் அவரை விட வினோதமான ஒரு ஆள் இந்த சிற்பத்தில் இருக்காரு. அவரு இங்கே இருக்கிற மனுஷங்களால மிதிப்பட்டு தரையில் படுத்து கிடக்கிறாரு. யார் அவரு? அவரோட கையை பார்த்தா அவரு உதவிக்காக அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுது. இவர் யாருன்னு உங்களால சொல்ல முடியுதா? சரி, பரசுராமரோட சேலஞ்ச் என்னவா இருந்திருக்கும்? பரசுராமர் கிண்டல் பண்ற மாதிரியான வார்த்தைகளால ராமரை அவமானப்படுத்தி அவரை சண்டைக்கு இழுக்கிறாரு. இந்த சின்ன பையனா நிறைய ராட்சசன்களை கொன்னான் அப்படின்னு சத்தமா எல்லார் முன்னாடியும் கேட்கிறாரு. அப்புறம் ராமரை பார்த்து, நிஜமாவே நீ சிவனோட வில்ல உடைச்சியா அப்படின்னும் கேட்கிறாரு. அது உண்மைனா விஷ்ணுவோட இந்த வில்ல உன்னால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னும் கேட்கிறாரு. பரசுராமர் தன்னோட வில்ல ராமர் கிட்ட கொடுத்து அதை யூஸ் பண்ண சொல்லி சவால் விடுறாரு. ஆனா ராமர் அந்த வில்ல ரொம்ப ஈஸியா தூக்கி அதுல ஒரு அம்பை வச்சிடுறாரு. ராமர் ரொம்ப சாதாரணமா அந்த வில்ல ஹேண்டில் பண்ணதுனால பரசுராமருக்கு ரொம்ப தலைகுனிவா போயிடுது. உடனே ராமர் இந்த அம்பு எங்க போய் அடிக்கணும் அப்படின்னு பரசுராமர் கிட்ட கேட்கிறாரு. பரசுராமரோட நெஞ்சுக்கு நான் குறி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த நிமிஷமே தான் செத்து போயிடுவோமோ அப்படின்னு பரசுராமர் பயப்படுறாரு. அவருக்கு நாம அடக்கமா இல்லைன்னா நம்மளை ராமர் அடக்கம் பண்ணிடுவாரு அப்படின்னு புரிஞ்சிடுது. தான் உயிரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக ராமரை வானுலகத்தை நோக்கி அந்த அம்பை விடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்தோனேஷியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பரசுராமர் ஆக்சுவலா ராமரோட ஒன்னா ஐக்கியமாயிடுறாரு. அவரோட உடம்பு அங்க இல்லாததையும் பரசுராமர் ராமரோட ஒன்னா கலக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். பரசுராமர் எப்பவுமே விஷ்ணு பகவானோட ஒரு அவதாரம் தான். ஆனா தான் ஒரு கடவுள் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அவரு பணிவானவரா இருந்ததில்லை. இந்த மொமெண்ட் வரைக்கும் அவரு அரகண்டா தான் இருந்திருக்காரு. இந்த சபதி அதை ரொம்ப அருமையா காட்டியிருக்காரு. இந்த பரசுராமருக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? முதல் சிற்பத்துல ஹேலோ இல்லை, அதாவது அவரோட தலையை சுத்தி ஒரு புனிதமான ஒளி வட்டத்தை உங்களால பார்க்க முடியாது. 2வது சிற்பத்துல அவரு பணிவானவரா ஆனதுக்கு அவருக்கு அடக்கம்
வந்ததுக்கு அப்புறம் அவரோட தலையை சுத்தி எப்படி ஒரு ஒளி வட்டம் தெரியுது பாருங்க. நாம எல்லாருமே பணிவா இருக்கணும், அடக்கமா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வேல்யூபிளான பாடம் தான் இது. இவரை பாருங்க, இதோ இந்த ஆளை பத்தி எனக்கு அவ்வளோ தெளிவா தெரியல, இவருக்குன்னு தனியா நம்ம ஒரு புது வீடியோவே பண்ணலாம் போல இருக்கு. ராமரை பார்க்குற வரைக்கும் அவரு பரசுராமருக்கு அடியாளா இருந்தாரு. ஆனா இப்ப ராமர் ஆகாயத்துக்குள்ள அம்பு விடுறதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ராமருக்காக அந்த அம்போட ஹோல்டரை கூட பிடிச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இந்த முழு சீனும் ரொம்ப தெய்வீகமா ரம்யமா இருக்கு. ஆனா இந்த குரங்க தவிர எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அம்பு இந்த குரங்கோட தலையை மயிர் இழையில தான் மிஸ் பண்ணியிருக்கு. அதனால இந்த குரங்கு ரொம்ப கோபமா இருக்கு பாருங்க. ராமரை பார்த்து அது உரிமிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது செத்தே போயிருக்கும். தன்னோட குட்டியை அனாதையாக்க அந்த அம்மா விரும்பல. அதோட முதுக பாருங்க. ஆமா, அதோட முதுகுல ஒரு குட்டி குரங்கு உட்கார்ந்துருக்கு. ஒருவேளை அம்பு அதோட அம்மாவை அடிச்சிருந்ததுன்னா அவங்க 2 பேருமே செத்து போயிருப்பாங்க. ஆனா கீழே பாருங்களேன், இன்னொரு மிருகம் இங்க இருக்கு. இதை பத்தி நாம பேசியே ஆகணும். இல்ல, புதருக்குள்ள இருந்து வெளியே வர்ற இந்த பாம்பு இல்ல, இந்த மிருகத்தை தான் சொன்னேன். இதை பார்க்கறதுக்கு ஒரு பால் மாதிரி இருக்கு. ஆனா கவனமா பாருங்களேன், அதோட மேல செதில் செதிலா இருக்கிறத பார்க்கலாம். இது ஒரு பேங்கலின். ஆமாங்க, இந்தோனேஷியாலையும் இந்தியாவிலையும் செதில்களோட இருக்கிற ஒரு எறும்பு தின்னி வகை தான் இது. இது நடக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப தமாஷா இருக்கும். ஆனா அதை நீங்க தொந்தரவு பண்ணீங்கன்னு வச்சுங்க, அதை விட தமாஷா இருக்கும். அதுங்க ஒரு பந்து மாதிரி சுருண்டுக்கும். இங்க நீங்க அதோட தலை, அப்புறம் காலை சுத்தி போற நீளமான வால் எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த பேங்கலினுக்கு பக்கத்திலேயே நீங்க கொடை மாதிரி இருக்கிற இந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்க்கலாம். இதெல்லாம் என்ன? மஷ்ரூம்ஸ், அதாவது காளான் தானே, நாய் கொடை அப்படின்னு கூட நாம சொல்லுவோம். ஏன் இதை இங்க செதுக்கியிருக்காங்க? இதோட குறியீடு தான் என்ன? இங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு ஆடம்பரமான அரண்மனை மாதிரியான அட்மாஸ்பியரை காட்டியிருக்காங்க. புது கல்யாண ஜோடியான ராமரும் சிந்தாவும் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. உண்மையில அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அவங்க ஒருத்தர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிக்கிறதால பழங்கால புக்ஸ் சீதையையும் ராமரையும் தாமரை பூவுக்கும் வண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குது. அவங்களோட லெஃப்ட் சைடில் நீங்கள் 2 சின்ன பசங்க அவங்கள கவனிச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அவங்க முகத்தில் இருக்கிற கியூரியாசிட்டியை பாருங்களேன். இப்போ மேலே பாருங்க, லெஃப்ட் சைடில் 2 பறவைகள் ஒன்று கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்ப்பீங்க. 2 பறவைகள் அதுங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 பறவைகளும் இந்த 2 உருவங்களை குறிக்குது. இந்த 2 பறவைகளும் இந்த 2 குழந்தைகளை குறிக்குது. ரொமான்ஸ் பண்ணுறதும் பக்கத்தில் இருந்து அதை உத்து கவனிக்கிறதுமா பறவைங்களுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரே மாதிரியான பிஹேவியர் தான் இருக்கு. அதை தான் இந்த சிற்பத்தில் காட்டியிருக்காங்க. இப்போ விதவிதமான ஃபுட் ஐட்டம்ஸை இந்த ஜோடிங்களுக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம ஊர்லேயும் இந்த ட்ரெடிஷன் இருக்குது. அந்த ஜோடியோட கல்யாணம் நடந்த முதல் ராத்திரி ரூம் முழுக்க பழங்களாலையும் ஸ்வீட்ஸ்னாலையும் ரொப்பி வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு மேலே ஆப்பிள் மாதிரியாக இருக்கிற இந்த பழங்களை பார்க்கலாம். ஆனால் சில செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்தோனேஷியாவில் ஆக்சுவலாக ஆப்பிளே கிடையாது. இது வுட் ஆப்பிள், அதாவது விளாம்பழம். இதை இந்தோனேஷியாவில் கவிஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் தர்பூசணியை பார்க்கலாம். ரைட் கார்னரில் மாம்பழங்களையும் எப்படி இந்த பழங்களையெல்லாம் நார் பைக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்றைக்கி கூட இந்த மாதிரியான காயர் பேக்ஸை வந்து இந்தோனேஷியாவில் யூஸ் பண்ணி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி டிசைனோடவே 1200 வருஷங்களாக இன்னைக்கு வரைக்கும் இந்த பேக் இப்படியே இருக்குது. அந்த பழங்களுக்கு அடியில் நீங்கள் நிறைய தேங்காயையும் வாழைப்பழத்தையும் கூட பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் அடியில் நீங்கள் ஒரு மர்மமான பாக்ஸை பார்க்கலாம். அதில் என்னதான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. அந்த பாக்ஸுக்குள்ள என்னத்தை மறைச்சி வச்சுருக்காங்க? சில பழங்கால புஸ்தகங்களையா, இல்லை பழங்கால டிவைசஸ் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தையா? இல்லை, நான் நிச்சயமாக சொல்கிறேன், அதுக்குள்ள பாதாம், முந்திரி, பிஸ்தா, இல்லை அட்லீஸ்ட் வேர்க்கடலை மாதிரியான சில நட்ஸ் தான் இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள்.
அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அணில் அந்த பாக்ஸை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. இது ரொம்பவே இயற்கைக்கு மாறானது. ஏன்னா அணில்களுக்கு பழம்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த பழத்தையெல்லாம் பார்த்துட்டு அது பட்டிக்காட்டாம் மிட்டாய் கடைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி தான் இருந்திருக்கணும். வழக்கமாக ஒரு அணில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பழத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இந்த அணில் ஒரு பழத்தை கூட தொடவே இல்லை. ஏன்னா பழங்களை விட அணிலுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குன்னா அது நட்ஸ் தான். அணிலால் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த ருசியான கொட்டைகளை மோப்பம் பிடிக்க முடியுது, ஆனால் அதை திறக்க முடியல. அதனால் பரிதாபமாக அந்த பெட்டியை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ராஜா ராணி இந்த அணில்களை பிடிக்கிறதுக்கு பூனையையோ நாயையோ பெட்ஸாக வளர்த்துக்கலாம்ல. பழங்காலத்தில் அவங்க எந்த மாதிரியான பெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அணிலே ஒரு பெட் தான். அதோட கழுத்தை பாருங்களேன், அதோட கழுத்தில் ஒரு மணி கட்டியிருக்காங்க பாருங்க. ஸோ அந்த அணில் இந்த ஜோடியோட ரூமுக்குள்ளே திரிஞ்சு இந்த நட்ஸை சாப்பிடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க இந்த கொட்டை எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் பத்திரமா போட்டு வச்சுருக்காங்க. இந்த விஷயங்கள் இந்தோனேஷியா ராமாயணத்துலேயோ இந்தியாவோட ராமாயணத்துலேயோ இல்லை உலகத்தில் எந்த ராமாயணத்துலையுமே எழுதப்படலை. இது முழுக்க முழுக்க பழங்கால ஸ்தபதிகளோட மூளையில் உதிச்ச ஒரு விஷயம். ஒருவேளை இதை செதுக்கினவர் ஒரு அணிலை பெட்டா, அதாவது ஒரு செல்ல பிராணியாக வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். தன்னோட சொந்த அனுபவங்களை வச்சு இந்த டீட்டெயில்ஸை செதுக்கியிருக்கலாம். இந்த அணில்னால நாம் ரொம்ப ட்ராக் மாறிட்டோம். இந்த சிற்பத்திலேயே ரொம்ப முக்கியமான டீட்டெயில் ஆக்சுவலாக மேலே தான் செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே நீங்கள் ராமரோட அப்பா தசரதனை திடீர்னு அப்படியே தளர்ந்து போன மாதிரி காட்டியிருக்கிறத பார்க்கலாம். அவரோட முகம் உடனே வயசானதுக்கான அறிகுறிகளை காட்ட ஆரம்பிக்குது. அவரு தான் இதுவரைக்கும் அயோத்தியோட ராஜா. ஆனால் திடீர்னு பார்த்தா அவரோட 4 மகன்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுது. அவரும் வயசான மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ராஜ்யத்தை தன்னோட முதல் மகனான ராமர்கிட்ட கொடுத்துட்டு நாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவரையும் சில யங்ஸ்டர்ஸ் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட விரல்கள் அவங்க ரொம்ப டென்ஷனோடையும் கவலையோடையும் இருக்கிறத காட்டுது. அடுத்து என்ன நடக்க போகுது? ஸோ இப்போ நீங்கள் பிரம்மணன் ராமாயணத்தோட முதல் எபிசோடை பார்த்துட்டீங்க. 2வது எபிசோடை சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். நான் பிரவீன் மோகன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடிய சீக்கிரமே பார்ட் 2ல் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.